திருவெம்பாவையின் இந்த 8வது திருப்பாடலில் தம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிலைமை என்ன என்பதை உள்ளே உறங்கக்கூடிய பெண்ணுக்கு உணர்த்துவதாக வெளியில் நிற்கக்கூடிய பெண்கள் பாடுகிறார்கள். அதிகாலை பொழுது, அந்த இளம் காலை பொழுதில் பறவைகள் மெல்ல மெல்ல விழித்து கொண்டு தங்களுடைய குரலை எழுப்பும். அதே சமயத்தில் திருக்கோயில்களிலே சங்கநாதம் முழங்கத் தொடங்கும். பல்வகையான வாத்தியங்களை, இசைக்கருவிகளை கொண்டு இறைவனை துயிலெழுப்புவதற்கு, திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்கான முயற்சி நடக்கும். இவற்றையெல்லாம் சேர்க்கிறார்கள். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கம், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுச்செல்வம் பாடினோம் கேட்டிலையோ, வாழி ஈதென்ன உறக்கம், வாழி ஈதென்ன உறக்கம், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் என்று இந்த பெண்கள் பாடுகிறார்கள். கோழிகள் என்றால் பறவைகள் என்று பொருள். குறிப்பாக பெண் பறவைகள் அனைத்துக்குமே கோழிகள் என்றுதான் பெயர். இப்போது பறவைகளெல்லாம் ஒலி எழுப்பத் தொடங்கிவிட்டன. கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும். சிலம்புதல் என்பது ஓசையிடுதல், சத்தம் போடுதல். ஆகவேதான் காலிலே அணியக்கூடிய அந்த அணிகலனுக்கு கூட அது சத்தம் போடுகிறது என்பதனால் சிலம்பம் என்கிற பெயர் வந்தது. கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும். குறிப்பாக குறுக்கத்தி பறவைகளெல்லாம் மிக அதிகமாக சத்தம் போடத் தொடங்கிவிட்டன. குறுகுப் பறவைகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பறவைகள் வெள்ளையாக காணப்படக்கூடியவை. நீர் பரப்புகள் இருந்தால் அந்த நீர் பரப்புகளிலே மெல்ல தவழ்ந்து அந்த நீரை தொட்டி விளையாடி ஒருவருக்கொருவர் ஏதோ உரையாடிக் கொள்ளுவது போல ஒலி எழுப்பக்கூடியவை.
எனவே மற்ற பறவைகளைச் சொன்ன இந்த பெண்கள் குறிப்பாக அந்த குருகுப் பறவைகளையும் சொல்லுகிறார்கள். கோழி சிலம்ப, சிலம்பும் குருகெங்கும் எல்லா இடத்திலேயும் குருகுப் பறவைகள் ஒலி எழுப்பத் தொடங்கிவிட்டன. சிவபெருமானை வணங்கக்கூடிய உனக்கு ஒன்று நன்றாக தெரிய வேண்டும். எங்கேயாவது குருகுப் பறவைகள் அதிகமாக உரையாடுகின்றன என்றால் அவை சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லுகின்றன என்று பொருள். காரணம், சிவபெருமான் குறுக்கத்தி மலர்களை அணிந்து கொள்ளக்கூடியவர். குறுக்கத்தி மலர்களும் குருகுப் பறவைகளும் ஒன்று என்று சொல்லுவது வழக்கம் சித்தாந்த முறைப்படி. அந்த வகையில் குருகுப் பறவைகள் சத்தம் போடுகின்றன என்றால் அவை சிவசிவா என்கிற திருநாமத்தை சொல்லுகின்றன என்று பொருளல்லவா? எல்லா இடத்திலேயும் குருகுப் பறவைகள் பேசத் தொடங்கிவிட்டன. எல்லா இடத்திலேயும் மற்ற பறவைகளெல்லாம் ஒலி எழுப்புகின்றன. அப்படிப்பட்ட நிலையில் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும். ஏழில் என்பது நாகஸ்வர கருவி. மங்களவாத்தியமாக இருக்கக்கூடிய நாகஸ்வர கருவியிலே இருந்து ஒலி எழும்பத் தொடங்கிவிட்டது. இசை நாதம் பிறக்கிறது. பல்வகை கருவிகளும் இசையை எழுப்புகின்றன. வெண் சங்கங்கள் சங்கநாதம் முழக்குகின்றன. ஆலயங்கள் திறந்தாகிவிட்டது. திருக்கோயில்களிலே எல்லாம் ஒலி, மங்களமான ஒலி கேட்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நாங்களும் பாடுகிறோம். கேழில் பரஞ்சோதி, கேழில் விழுச்செல்வம், கேழில் பரங்கருணையாக இருக்கக்கூடிய அந்த ஆதி அந்தமில்லாத எம்பெருமானை பாடுகிறோம். எப்படி படிப்படியாக அந்த ஒலியை சொல்லுகிறார்கள். பறவையின் சத்தம் கேட்கிறது. குறுக்கத்தி பறவைகள் பறவைகளிலேயே சற்று அதிகமாக சத்தம் போடக்கூடியவை. அந்த சத்தம் கேட்கிறது. நாகஸ்வர ஒலி கேட்கிறது. மற்ற இசைக்கருவிகளின் ஒலி கேட்கிறது. வெண் சங்கத்தினுடைய நாதம் கேட்கிறது. இப்படி மெல் ஒலியிலே இருந்து படிப்படியாக ஏறி ஏறி உயர்ந்திருக்கக்கூடிய சத்தம். அது போகட்டும், அந்த சத்தத்துக்கெல்லாம் நீ எழுந்திருக்கவில்லை. ஆனால் உன் வீட்டு வாசலிலே வந்து நின்று நாங்கள் பாடுகிறோமே, இத்தனை பெண்கள் கூட்டமாக நின்று பாடுகிறோமே, இந்த சத்தம் கூடவா உன்னுடைய காதில் விழவில்லை? பறவை சத்தம் கேட்கவில்லை, வீட்டுக்குள்ளே போர்வைக்குள் சுருண்டு கிடக்கிறாய் என்றால் பரவாயில்லை. ஆனால் நாங்கள் பாடுகிற ஒலியும் கேட்கவில்லையா? நாங்கள் சாதாரண பாடலை பாடவில்லை. கேழில் பரஞ்சோதியாக இருக்கக்கூடியவர், குற்றமில்லாத கருணையை நமக்கு தரக்கூடியவர், கேழில் விழுச்செல்வமாக கிடைத்தற்கரிய செல்வமாக இருக்கக்கூடியவர், அந்த சிவபெருமானை பாடுகிறோம். அதற்கு கூட நீ எழுந்திருக்க மாட்டாயா? வாடி, இதென்ன உறக்கம்? இதென்னமா உறக்கம்? உடனே இன்னொரு பெண்ணுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. ஒருவேளை இவளுடைய வழிபாட்டு முறையே உறக்கம்தானோ? வழிபாட்டு முறைகள் மாறுகின்றன. ஒருவர் கையெடுத்து கும்பிடுகிறார். இன்னொருவர் தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறார். ஒருவர் தன்னுடைய அன்பு வழியாக இறைவனை வழிபடுகிறார். ஒருவர் குழந்தையாக அந்த இறைவனை பார்க்கிறார். இன்னொருவர் காதலனாக பார்க்கிறார். ஒருவர் தாயாக பார்க்கிறார், தந்தையாக பார்க்கிறார். இப்படி வழிபாட்டு முறைகள் மாறுகின்றன. ஒருவேளை இவளுடைய வழிபாட்டு முறை தூக்கத்தின் வழியாகவோ? இதென்ன பேர் உறக்கம்? இப்படி என்ன உறங்குகிறாய்? வாழி என்று சொன்னவர்கள் அடுத்து சொன்னார்கள், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறும். அந்த ஆழியானுக்கு, ஆழி கருணையை நமக்கு தருவதற்காக காத்திருக்கக்கூடியவருக்கு நீ காட்டக்கூடிய அன்பு இப்படித்தானா? ஆழியான் அன்புடைமை ஒருவேளை உன்னுடைய முறை போல் இருக்கிறது. ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனை நாங்கள் பாடுகிறோம், நீயும் வந்து சேர்ந்து கொள். ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன். ஊழி பிரளய காலத்தில் சர்வ உயிர்களும் அந்த சிவபெருமானுக்குள் ஒடுங்கி போகும். அப்படி ஒடுங்கி போன நிலையில் அனைத்து உயிர்களையும் தனக்குள்ளே ஒடுக்கமுறச் செய்யக்கூடிய அந்த எம்பெருமான் தான் ஒருவர் மட்டும் நின்று ஆடுவாராம். சம்ஹார தாண்டவம் ஆடுவார், பிரளய தாண்டவம் ஆடுவார். அதைத் தொடர்ந்து மீண்டும் இந்த உயிர்கள் படைக்கப்படுவதற்காக சிருஷ்டி தாண்டவமாக காளிகா தாண்டவத்தையும் ஆடுவார். இவை எல்லாவற்றையும் சேர்த்து ஆனந்த தாண்டவமும் ஆடுவார். அப்படி ஊழி முதல்வனாக நின்று ஆடக்கூடிய அவரை நாங்கள் பாடுகிறோம். ஏழை பங்காளனை பாடுகிறோம். மணிவாசகப் பெருமானுடைய தமிழில் அதி அற்புதமான சொல் இந்த ஏழை பங்காளன் என்கிற சொல். ஏழை என்றால் ஏந்திழை என்பதன் சுருக்கம். ஏந்திழையாக இருக்கக்கூடியவள் அம்பிகை.
அந்த அம்பிகையை தன்னுடைய பாகமாக கொண்டவர், தன்னுடைய பங்காக கொண்டவர், மாதொரு பாதியனாக விளங்கக்கூடியவர், அர்த்தநாரியாக விளங்கக்கூடியவர், வாமபாகத்தில் ஒரு பெண்ணுக்கு இடமளித்தவராக இருக்கக்கூடிய அவரை நாங்கள் பாடுகிறோம். ஏழை பங்காளனை பாடுகிறோம், ஊழி முதல்வனை பாடுகிறோம், பரஞ்சோதியை பாடுகிறோம், பரம கருணை வல்லாளனை பாடுகிறோம், வேத பொருளாக விழுச்செல்வமாக பெறற்கரிய செல்வமாக விளங்கக்கூடியவரை பாடுகிறோம். அவரை நாங்கள் பாடும்போது நீயும் எழுந்து வர வேண்டாமா என்று அந்த பெண்ணை அழைக்கிறார்கள். இந்த பாடலின் அற்புதம் படிப்படியாக ஓசைகளை மேலேற்றுவதும், அப்படி மேலேற்றிய அந்த ஓசைகள் கூட உன்னை இன்னும் எழுப்பவில்லையா என்று கேட்டு உறக்கம் கூட வழிபாட்டின் ஒரு வகையா என்று கேட்பதுதான். எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம், இப்படியும் வழிபாடு செய்யலாமோ என்று சற்றே பரிகாசமாக, சற்றே கேலியாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்ணை இந்த பெண்கள் எழுப்புகிறார்கள். இல்லை, உள்ளுக்குள்ளே உறங்கக்கூடிய ஆன்மாவை, உள்ளுக்குள்ளே உறங்கக்கூடிய மனித உள்ளத்தை வெளியிலே இருக்கக்கூடிய பெண்கள் போல நம்முடைய அறிவும் புத்தியும் எழுப்ப வேண்டும் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு காட்டுகிறது.